ஜூலை மாதத்தில் வங்கிகள் பல நாட்களில் அடைக்கப்பட்டன. இந்த விடுமுறைகள் பண்டிகைகள், இரண்டாம் சனிக்கிழமைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை. இந்த நாட்களில் வங்கிகளில் நேரடி சேவைகள் கிடைக்காது. எனவே வாடிக்கையாளர்கள் உங்களது வங்கி பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. சரி, தற்போது வங்கி விடுமுறை நாட்களை பார்க்கலாம். 2025 ஜூலை 6, 13, 20, 27 ஆகிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வாராந்திர விடுமுறையாகும். அடுத்ததாக ஜூலை 12 மற்றும் 26 ஆகிய 2 நாட்கள் இரண்டாவது மற்றும் 4வது சனிக்கிழமை என்பதால் விடுமுறையாகும். இந்த 6 நாட்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளிலும் கடைபிடிக்கப்படும் வழக்கமான வாராந்திர விடுமுறைகள். மேலும் மாநில மற்றும் பண்டிகை சார்ந்த விடுமுறை நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை 5 சனிக்கிழமை குரு ஹர்கோபிந்த்ஜியின் பிறந்தநாள் என்பதால் பஞ்சாப் மற்றும் சில வட மாநிலங்களில் வங்கிகள் அடைக்கப்படும். ஜூலை 14 திங்கட்கிழமை பெஹ்தேங்லாம் மேகாலயாவில் விடுமுறையாகும். குறிப்பாக ஜோவாய் மற்றும் ஷில்லாங்கில் வங்கிகள் மூடப்படும். ஜூலை 16 புதன்கிழமை ஹரேலா விழா உத்தரகாண்ட் மற்றும் சுற்றியுள்ள மலை மாநிலங்களில் விடுமுறை நாளாகும். ஜூலை 17 வியாழக்கிழமை திரோட் சிங்கின் நினைவு நாள் என்பதால் ஷில்லாங் மற்றும் மேகாலயாவின் சில பகுதிகளில் மாநில விடுமுறை அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 19 சனிக்கிழமை கெர் பூஜை என்பதால் அகர்தலாவில் திரிபுரா பகுதி வங்கிகள் மூடப்படும். ஜூலை 28 திங்கட்கிழமை சுக்பா ஷேஜி என்பது சிக்கிமில் கொண்டாடப்படும் பௌத்த திருவிழா ஆகும். ஆகையால் சிக்கிமில் விடுமுறை நாளாகும். இந்த விடுமுறை நாட்கள் நிகழ்வுகள் அதிகாரப்பூர்வமாக பொது விடுமுறை நாட்களாக அங்கீகரிக்கப்பட்ட அந்தந்த மாநிலங்களில் மட்டுமே பொருந்தும். எனவே மொத்தம் 12 நாட்கள் வங்கிகள் செயல்படாது. சரி, இப்படி வங்கி அடைக்கப்பட்டால் எப்படி வங்கி பணிகளை முடிப்பது என்று கேட்கிறீங்களா? அதாவது வங்கிகள் அடைக்கப்பட்ட நாட்களில் வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் சேவைகள் மூலம் தங்களது பணிகளை முடிக்க முடியும். இதில் UPI, மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் போன்ற சேவைகள் அடங்கும். எனவே வாடிக்கையாளர்கள் தங்களது பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தேவையான பணிகளை வங்கிகள் திறந்திருக்கும் நாட்களில் முடிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது.